பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதில் சில வசனங்களை நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அநேக காரியங்களை குறித்து சிலர் பயந்து கொண்டிருக்கலாம். வியாதியை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். இப்படிப்பட்ட பயத்தோடு கூட நாம் இருக்கலாம். யோபு புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ பயந்த காரியம் உனக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம சில குறிப்பிட்ட காரியத்துக்காக நாம் பயந்து கொண்டிருப்போமானால் அந்த பயந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்துவிடும். எனவே நாம் எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் நாம் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை தேடும்போது நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை ஆண்டவர் நீங்களாக்கி விடுவித்து காத்துக்கொள்வார். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு இன்றைக்கு அகற்றப் போகிறார். ஆமேன். நீங்கள் பயந்த காரியம் உங்களை அணுகாதபடி நாம் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய பயந்த காரியத்தை எல்லாம் நீக்கி நம்மை ஆஸ்வதிக்க நம்மை ஆண்டவர் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, கர்த்தரை தேடும்போது பார்த்திங்கன்னா வெட்கமடையாத ஒரு வாழ்க்கையை, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டமோ அந்த இடத்துல நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார். ஆமேன். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெட்கப்பட்ட இடத்துல நமக்கு இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். நீங்கள் எந்தெந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார், நீங்கள் கர்த்தரை தேடும்போது. ஆமேன். நம் கர்த்தரை தேடும்போது எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்துல நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். மூணாவது பார்த்திங்கன்னா 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண் என்பது துன்பம். துன்பங்களுக்கு நம் கர்த்தரை தேடும்போது துன்பங்களுக்கு நம்மை ஆண்டவர் நீக்கி பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அநேகமாய் வரும். நீங்கள் 14ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுக்கு துன்பங்கள், 19ஆம் வசனம், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறந்து போய்விடும். அல்லேலூயா. துன்பத்தை இன்பமாய் மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தரை தேடும்போது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். 4வது பார்த்திங்கன்னா 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியை கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவர் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமேன். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 5வது பார்த்திங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்குகிறார். உபத்திரவங்கள் நீ பார்த்தீங்கன்னா அநேக தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள், யோபுக்கு வந்த உபத்திரவங்கள். அந்த யோபுக்கு வந்த உபத்திரவத்தில் அந்த யோபு கர்த்தரை சார்ந்து கொண்டார், தேவனை தேடினார். அந்த உபத்திரத்தை எல்லாம் நீங்களாக்கி ஆண்டவர் அந்த யோபை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தரை தேடும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் ஆண்டவர் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய முகங்கள் எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டதோ அதே இடத்துல நம்மை தலை நிமிர பண்ணுவார். மூணாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் நம்மை விலக்கி காப்பார். 4வது பார்த்திங்கன்னா, ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 5வது பார்த்திங்கன்னா, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும்
நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை தேடாமல் இருக்காதீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை தேடுங்க. அவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆஸ்வதிக்கிற தேவன். பயத்துக்கு நீங்களாக்குகிறீர். வெட்கப்பட்ட இடத்துல மேன்மைப்படுத்த போகிறீர். ஆண்டவரே, துன்பங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறீர். அதுபோல் ஒரு நன்மையும் குறையப்படாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர். உபத்திரவத்துங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கிறீர். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.